தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, தீர்ப்பு ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே உம்முடைய தீர்ப்புகளும் வழிகளும் அமைந்திருந்தன. தவறுகளை செய்து தவற்றிலேயே வாழ்ந்த தடமாறிய பெண்ணுக்கு கூட நீர் தீர்ப்பு அளிக்காமல் உம் இரக்கத்தால் வாழ்வு அளித்தீர். ஆனால் தவறுகளே அறியாத உம்மை தவறுகளின் மொத்த உருவங்கள் தவறான தீர்ப்பிட்டதை ஏற்றுக்கொண்டீரே. ஏன் சுவாமி? சிந்தனை: பிறரை தீர்ப்பிடும் போது அவர்களை அன்பு செய்வதற்கான நேரம் நமக்கு கிடைப்பதில்லை. அன்னை தெரேசா. ஜெபம்: அன்பு இயேசுவே, நாங்கள் ஒருவருக்கு தீர்ப்பிட துணியும் போது எங்களையே நாங்கள் சோதித்து பார்க்கவும், தவறான தீர்ப்பிடும் போதெல்லாம் எம்மை மன்னித்து சுயநலமின்றி நல்வாழ்வு வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, கானாவூர் திருமண வீட்டார் திராட்சை ரசம் தீர்ந்து கலக்கமுற்று நிற்க இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறி அவர்களின் சுமையை போக்கினீர். தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவரின் சுமையை இவரை விட்டு வெளியே போ என அதட்டி போக்கினீர். நலமின்றி வந்தோருக்கும் நலமளித்தீர். மக்களின் சுமைகளை போக்கிய நீர் உலக மக்கள் அனைவரின் பாவங்களின் மொத்த உருவமான சிலுவையை உம் தோளில் ஏற்றிய போது தவிர்க்கவில்லையே. ஏன் சுவாமி? சிந்தனை: சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஜெபம்: அவமானத்தின் சின்னமான சிலுவை சுமந்த அன்பு இயேசுவே, எமது வாழ்வின் சுமைகளை
அடுத்தவரில் சுமத்தி இன்பம் காணாது மற்றவர்களுக்கு சுமை தாங்கிகளாக செயல்பட எங்களை வழி நடத்தியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, தொழுநோயால் துயருற்று துன்ப வாழ்வு வாழ்ந்த ஒருவர் உம்மை கண்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாட நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று கூறி அவரை குணப்படுத்தினீர். குணமளிக்கும் ஆற்றல் நிறைந்த நீர் அடிகளினால் அங்கம் நொந்து மேனியெங்கும் புண்ணாக உடலெங்கும் இரத்த சேராய் தூக்க இயலாத சிலுவையை தூக்கி வரும் நீர் உடல் உள்ள சோர்வால் முதல் முறை கீழே விழுந்தீரே, ஏன் சுவாமி? சிந்தனை: சோர்வு உன்னை சோர்வடைய செய்துவிடக் கூடாது. அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிந்து விலக்கவும் கற்றுக்கொள். ஜெபம். எமது பாவ சுமைகளால் கீழே தடுக்க விழுந்த இயேசுவே, வாழ்வில் சந்திக்கும் தோல்விகளால் தவறி விழும் எங்களின் சோர்வை நீக்கி புது வாழ்விற்குள் எழுந்து நடக்க வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் வழக்கை சூம்பிய ஒருவரை உமது கையை நீட்டும் என்று கூறி நலமாக்கினீர். ஓய்வு நாளிலும் நன்மை செய்யவே விரும்பிய நீர் பசுவின் முன் அடிபணியும் கன்றை போல் தாயின் முன் அடிபணிந்து நின்றீர். உம் தாயின் உள்ளம் அனலிலிட்ட புழுவாய் துடிக்க உங்களது உள்ளங்கள் துயரவாளால் ஊடுருவ ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததே, ஏன் சுவாமி? சிந்தனை: வார்த்தைகளின் வலியை விட நல்லவனின் அமைதி இதயத்தில் அதிக கண்ணீரை ஏற்படுத்தும். ஜெபம். அன்னை மரியின் அன்பு செல்வனே, துன்பத்தினால் வாடி வருந்துவோரின் துயர்துடைக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீர் கற்பித்து கொண்டிருந்த போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நீர் குணமாக்க வழி தேடி ஓடுகளை பிரித்து சிலர் உம்மிடம் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை கண்டு நீர், நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போ என்றீர். நம்பிக்கை கொண்டோருக்கு
இரக்கத்தினால் வாழ்வளித்த நீர், உம்மால் படைக்கப்பட்ட மனிதனே, உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு உதவும் அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கினீரே. ஏன் சுவாமி? சிந்தனை: தேவையில் உழல்வோருக்கு பயன் கருதாமல் செய்யும் உதவி இந்த உலகை விட மேலானது. ஜெபம். அன்பின் இறைவா, கண்ணால் காணும் மனிதருக்கு உதவி செய்யாமல் வாழும் போதெல்லாம் எம்மை மன்னித்து ஈரம் கொண்ட நெஞ்சோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே இறைவா, தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் குணம் பெறாது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருத்தமுற் ஒரு பெண் உம் மேலுடையின் ஓரத்தை தொட, மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றீர். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று குணம் பெற்றார். நம்பினோருக்கு வாழ்வளித்த நீர், அடிகளினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வரும் இரத்தப் பெருக்கு நிற்காததைக் கண்டு ஈர நெஞ்சம் கொண்ட வெரோனிகா உம் முகத்தை துடைத்தாரே. ஏன் சுவாமி? சிந்தனை: கண்ணில் காணும் மனிதருக்கு உதவி செய்யும் போதெல்லாம் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கின்றோம். ஜெபம். இரக்கம் நிறைந்த தந்தையே, அநியாய செயல்களால் இரத்தம் சிந்தும் ஒவ்வொரு முகத்திலும் நீரே காணப்படுகின்றீர் என்பதை உணர்ந்து பிறர் துயர்துடைக்கும் வீர நெஞ்சம் கொண்ட வெரோனிக்காவாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணகத் தந்தையே, நூற்றுவர் தலைவரின் பணியாளர் ஒருவர் சாகும் தருவாயில் இருக்க அவர் தம் பணியாளர்களையும் அனுப்பி உம்மிடம் வேண்ட, இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என கூறி அவருடைய நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்த நீர் அப்பணியாளரை நலமாக்கினீர். நம்பிக்கையினால் நலமளித்த நீர் சுயநலத்தின் தீர்ப்பாலும் பொறாமை குணத்தின் சூழ்ச்சியாலும் பதவியின் வஞ்சகத்தாலும் கரடுமுரடான கல்வாரி வழியில் 2ஆம் முறை விழுந்தீரே. ஏன் சுவாமி? சிந்தனை: பாவம் என்ற படுகுழியில் விழுந்த நாம் எப்போது எழுந்து நடக்கப் போகிறோம்? ஜெபம். தடுமாறி விழுந்தாலும் தலை நிமிர்ந்தெழுந்த இயேசுவே, உம்மை பின்பற்றும் எமது லட்சிய பயணத்தில் ஏற்படும் சோதனைகளில் விழுந்து விடாது உம்மையே நோக்கி தொடர்ந்து நடக்க எமக்காற்றல் அளித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பின் இறைவா, அன்பை விரும்பிய அனைவருக்கும் அருளாசி பொழிந்தீர். ஆன்மீக பசியை போக்கிய நீர் மக்களின் வயிற்று பசியையும் போக்க எண்ணி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி விட்டு கொடுக்க அனைவரும் வயிறார உண்டனர். பசித்தோரின் பசியை போக்கிய நீர் பசியின் கொடுமையினாலும் துக்கத்தின் தாக்கத்தாலும் துயருடன் வருகிறீர். உம்மை பார்த்து எருசலேம் பெண்கள் கதறி அழ அவர்களிடம் நீர், எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என ஆறுதல் கூறினீரே, அது எப்படி சுவாமி? சிந்தனை: துயரத்தில் இருப்போருக்கு சொல்லப்படும் நல்ல வார்த்தைகளை விட நல்ல ஆறுதல் தரும் மருந்து உலகில் எதுவுமே இல்லை. ஜெபம். பெண்மையை போற்றி மதித்த தயாபரனே, சமூக நீதிக்காகவும் தமது மக்களது சுதந்திரத்திற்காகவும் ஓங்கி குரல் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, நீர் எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூச்சலிட நீர் அவரை அழைத்து வருமாறு ஆணையிட்டு, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என கேட்டு, பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றீர். அவர் உடனே பார்வை பெற்றார். பார சிலுவையினாலும் படை வீரர்களின் அடி உதையினாலும் தள்ளாடி தள்ளாடி வரும் நீர் 3ஆம் முறை தரையில் முகங்குப்புற விழுந்தீரே, ஏன் சுவாமி? சிந்தனை: 10 முறை விழுந்து விட்டேன் என்று கவலைப்படாதே, அதில் 9 முறை எழுந்து நின்றுவிட்டேன் என்று பெருமைப்படு. ஜெபம். லட்சியத்தின் நாயகனே, எமது பாவங்களின் பாரத்தை தாங்காது நாங்கள் தடுக்கி விழும் வேளையில் கரம் பிடித்து தூக்கி அடித்து வழி நடத்தியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, கலிலேய சமாரிய பகுதிகளில் 10 தொழுநோயாளர்கள் உம்மிடம் வந்து, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்த நீரும் அவர்களின் நோயை நீக்கினீர். 10 நபர்களில் ஒருவர் மட்டும் உம் காலில் விழுந்து நன்றி செலுத்த, மற்ற 9 பேர் எங்கே என்று நீர் கேட்டுவிட்டு எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றீர். அவரும் நலமோடு திரும்பி சென்றார். இன்றோ உமது தூய வழி நிறைவு பெற துயர வழியை படை வீரர்கள் ஆரம்பித்தார்கள். உம்மிடமிருந்து அனைத்தையும் பெற்ற அவர்கள்
உமது ஆடையையும் களைய அதையும் இழந்து நின்றீரே, ஏன் சுவாமி? சிந்தனை. அவமானங்களும் அவ்வப்போது தேவைதான். இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்தாலும் மறந்து விடுவான். ஜெபம். ஆடைகளை களைந்த வேளையிலும் லட்சிய வாழ்வில் அவமானப்படாத இயேசுவே, எமது வாழ்வில் வேதனைகள் ஏற்பட்டாலும் துணிவோடு லட்சிய பாதையில் பயணிக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதியுள்ள தந்தையே, நீர் உமது சீடர்களுடன் படகில் சென்றபோது ஏற்பட்ட திகிலினால் உம் சீடர்கள் உம்மை வந்து எழுப்ப நீர் எழுந்து காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டீர். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. உம்மை நிர்வாணமாக்கியவர்கள் உம்முடைய உடையை நிவாரணமாக எடுத்துவிட்டு உம்மை சிலுவையில் அறைய ஆரம்பித்தார்கள். காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்திய நீர் இக்கயவர்களுக்கு கால்களையும் கைகளையும் காட்டி கட்டுப்பட்டு கிடக்கின்றீரே, ஏன் சுவாமி? சிந்தனை. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால் தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்று கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புண்ணிய சீலரின் புனித பயணத்தின் உச்சக்கட்ட நிகழ்வு இது. தம் உயிர் போக காரணமாக இருப்போருக்காக புதுமையாய் தம் தந்தையிடம் இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று வேண்டுகிறார். உடன் அறையப்பட்ட உள்ளம் திருந்திய கள்வருக்கு உயிர்விடப் போகும் நேரத்திலும் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என வாழ்வளிக்கிறார். அனைத்தையும் அறிந்த தம் தாயை இயேசு, அம்மா, இவரே உம் மகன் என காட்டிவிட்டு தன் சீடர் யோவானிடம் இவரே உம் தாய் என ஒப்படைக்கிறார். தம் தந்தையிடம் முதன்முறையாக ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது எண்ணிறைவா எண்ணிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று வருந்துகிறார். இறுதி மூச்சை நெருங்கிக் கொண்டிருக்கும் இயேசு தாகமாய் இருக்கிறது என்கிறார். மனுக்குலத்தின் மீட்பு பணியை தம்மிடம் ஒப்படைத்த தம் தந்தையிடம் இயேசு, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என கூறி உயிர் துறக்கிறார். இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுத்த நீர் உயிர் விட்டது ஏன் சுவாமி? சிந்தனை. துன்புறுவோருடன் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதை விட வேறென்ன சிறந்த பகிர்வு இருக்கப் போகிறது? ஜெபம். அன்புக்கும் நீதிக்கும் பிறப்பிடமான இயேசுவே, உமது சிலுவை சாவின் மூலம்
துன்புறும் அனைத்து மக்களுடனும் அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாண்புமிகு இறைவா, நீர் மலையிலிருந்து இறங்கிய போது, போதகரே, என் மகன் மீது அருள் கூற வேண்டும், அவர் எனக்கு ஒரே மகன், ஒரு தீய ஆவி அவனை பிடித்து கொள்கிறது, அவனை விட்டு எளிதாக போவதில்லை என மன்றாட, நீர் அத்தீய ஆவியை அதட்டி சிறுவனின் பிணி தீர்ந்து அவனுடைய தந்தையிடம் அவனை ஒப்படைத்தீர். தீய ஆவியை விரட்டிய நீர் உம் ஆவியை விட்டது ஏன் சுவாமி? சிந்தனை. அன்னை ஓர் ஆலயம், ஆலயத்திலேயே இறுதி துயில் கொள்கிறார் இயேசு. ஜெபம். அன்பு தந்தையே, அநீதியையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள துணிவையும் மன தைரியமும் அவசியம் என்பதனை புரிந்து கொண்டு வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அரசே இறைவா, யூதேயாவில் லாசர் இறந்து 4 நாட்கள் ஆன பின் அங்கு சென்ற நீர் கண்ணீர் விட்டு அழுதீர். லாசரே, வெளியே வா என்று உரத்த குரலில் கூப்பிட இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்றீர். ஆனால் வெள்ளைப்போளம், சந்தனத்தூள் மற்றும் நறுமண பொருட்களுடன் உம்மை கட்டி யூத அடக்க முறைப்படி அடக்கம் செய்தார்கள். இதை தடுக்கவில்லையே ஏன் சுவாமி? சிந்தனை. எத்தனை இடர்கள் வந்தாலும் நிலையான நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, நிலையற்ற இவ்வுலக வாழ்வின் அழிவை சிந்திக்க தவறும் எங்களை மன்னித்து நற்செய்தி கூறும் செய்திக்கு நாங்கள் கவனமாக காது கொடுத்து வரவிருக்கும் அழிவிலிருந்து எம்மை பாதுகாத்திட அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபம். என் ஆசைக்குரிய சேசு மரித்தாரோ? ஒரு நாளும் மரிக்க கூடாதவர் மரித்தாரோ? சகல மனிதர் உயிரை கடந்த மேலான உயிருள்ளவர் உயிர் விட்டாரோ? எல்லாருக்கும் உயிர் அளிப்பவர் உயிர் விட்டாரோ? மனு மக்களுக்காக தேவசுதன் இறந்தாரோ? ஆண்டவர் அடிமைகளுக்காக இறந்தாரோ? பாவிகளுக்காக பரிசுத்தர் உயிரிழந்தாரோ? ஓநாய்களுக்காக செம்மறி புருவை மாய்ந்ததோ? என் இயேசுவே, நீரோ இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஜீவன் பிரிந்து உடல் விரைத்திருக்கும் உம்மையை சிநேகித்து ஆராதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஸ்துதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. சம்மனசுகளால் ஆராதிக்கப்படும் தேவசிரசே, மனிதருக்காக கல்லிலும் புள்ளிலும் சயனித்ததுமாய் முள்முடி அழுத்தின காயத்தால்
ஒழுகி வடிந்த திரு இரத்தத்தில் தோய்ந்து மூச்சையடைந்து உயிர்விட்டு கவிழ்ந்திருக்கும் என் இயேசுவின் திரு சிரசே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனிதருக்காக பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சி உள்ளவளாக செய்வாயாக. சம்மனசுகளுக்கு ஆனந்த சந்தோஷம் கொடுக்கிறதுமாய் சூரியனை மங்கடிக்கும் ஜோதி பிரகாச சுந்தர ஒளியுள்ளதுமாய் மணுமக்களில் ரூப லாவண்ய அலங்காரம் உள்ளதுமாய் இருக்கிற இயேசுவின் திருமுகமே, மனிதரின் அசுத்த உமிழ்நீரால் அழுக்கடைந்து அடிகளால் கன்றி சிரசன் காயத்தில் நின்று ஓடி விழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிறந்ததனால் வெளித்திருக்கும் என் இயேசுவின் திருமுகமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனுஷருக்காக வேறுபட்டு வேற்றுருவானதை குறித்து பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண சொரூபத்தை மாற்றி இஷ்ட பிரசாதத்தால் அழகுள்ளவளாக செய்வாயாக. எங்கள் பாவத்திற்காக அழுது சிலுவை முதலான உபத்திரவங்களை சந்தோஷமாக தரிசித்து கிருபா கடாட்சத்தோடு எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் இயேசுவின் திருவிழிகளே, இந்த சிலுவையில் உங்களை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் ஒருமிக்க சேர்க்க எனக்கு வேண்டிய மனஸ்தாபத்தை தந்தருள்வீர்களாக. அமிர்த பிரசங்கங்களை சொல்லி அரிதான தர்மங்களை எளிதாக செய்ய போதித்து அனைவருக்கும் மோட்ச வழியை படிப்பித்து அருந்தாகத்திற்கு பிச்சும் புளித்த திராட்சைப்பழ ரசத்தையும் சுவை பார்த்த என் இயேசுவின் திருநாவே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீர் போதித்த நெறிவழியில் வழுவாமல் நடந்து என் இயேசுவின் திருநாமம் ஒன்றே என் நாவுக்கு இனிதாய் இருக்கும்படி உலக காரியமெல்லாம் எனக்கு கசப்பாயிருக்க செய்வாயாக. பரலோக பூலோக பாதாளத்தை படைத்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உறவு கட்டி பரகதி வாசலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக கைவிரித்து பார அணிகளால் சிலுவையில் அறையுண்ட என் இயேசுவின் திருக்கரங்களே, இந்த சிலுவையில் உங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து எனக்காக விரிக்கப்பட்ட திருக்கரங்களே, நான் ஒருபோதும் என் இயேசுவை விட்டு பிரியாதபடி நேச ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றி திரிந்து என்னை தேடி அலைந்து பாவத்தால் என் காலில் விழுந்த தலையை அறுக்க சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவின் திருப்பாதங்களே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இனி நான் அவரை விட்டு அகலாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்து கொள்வீர்களாக. போர் வீரனின் ஈட்டியின் வலிமையினால் குத்துண்டு காயப்பட்டதை விட எங்கள் பேரில் வைத்த நேச பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சிநேக அக்னிமயமாய் பற்றி எரியும் என் இயேசுவின் திரு இருதயமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இயேசுவின் சிநேகம் என்னிடத்தில் குடிகொண்டு இருக்கும்படி குத்துண்டு திறந்த திருவிழா காயத்தால் என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உமக்கு பதிலாக என் இருதயத்தை இயேசுவினிடத்தில் வைப்பாயாக. ஆ என் இயேசுவே, ஆசைக்குரிய இயேசுவே, சிநேக தேவனான இயேசுவே, உம்மை இத்தனை நிஷ்டூரமாய் வாதித்தார் கொடிய நெஞ்சமுள்ள பிரதான குருக்களும் வேத பாரகரும் யூதரும் துஷ்ட குணமுள்ள சேவகருமோ உம்மை இப்படி வதைத்தார்கள். உம்மை தேவனென்றும் தேவசுதனென்றும் மனிதரை மீட்டு ரட்சிக்க வந்த இரட்சகர் என்றும் விசுவசியாத அந்த குருடர் அல்லவே உம்மை வதைத்தவர்கள். உம்மை தேவன் என்றும் இரட்சகர் என்றும் அங்கீகரிக்கிற நானல்லவோ வெட்கமும் ஈவும் இரக்கமும் இல்லாமல் உமது திருமுகத்தில் துப்பினேன். நானல்லவா உமது தசை கிழிய அடித்து முள்முடியை திரசில் பதித்தேன். நானல்லவோ உமது கை கால்களையும் விழாவையும் குத்தி திறந்தேன். பரலோகமும் பூலோகமும் சாட்சியாயிருக்க நானல்லவோ உம்மை கொன்று கொலைப்படுத்தினேன்.
ஐயோ என் ஆண்டவரே, நான் செய்த கொடுமைக்கு இனி என்ன செய்வேன்? நான் இத்தனை நிஷ்டூரங்களை செய்தும் இன்னும் என் மேல் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது இஷ்ட பிரசாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிற என் நல்ல இயேசுவே, நீர்படும் உபாதைகளைக் கண்டு கருங்கல்லும் பாறையும் வாய்விட்டு அழுகிறது போல் பிளந்து நிற்க, கல்லிலும் ஈரமற்ற என் இருதயம் ஒன்றே கலங்காது நிற்கிறது. நீர்படும் உபாதைகளையும் அந்த உபாதைகளுக்கு காரணமான உமது சிநேக பெருக்கத்தையும் கண்டு என் இருதயம் தணலில் விழுந்த மெழுகு போல் இலகுகிறது. இந்த மட்டும் நான் உமக்கு செய்த நிஷ்டூரம் போதும். இனியாகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாதிருக்க எனக்கு வேண்டிய இஷ்ட பிரசாதத்தை தந்தருளும். தயாபரரான இயேசுவே, நீர் என்னை பற்றியும் என்னாலும் தானே இத்தனை உபாதைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ? ஆண்டவரே, உம்மை மிகவும் சிநேகித்து உமது திருப்பாடுகளின் மேல் இறங்கி இடைவிடாதழுது அங்கலாய்த்தவர்களோடு நானும் ஒருவனாக சேர்ந்து அங்கலாய்க்கிறேன். புனித மரியாயே, இயேசுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் தொங்கி ஜீவன் விடும் பொழுதும் ஜீவன் பிரிந்த திரு சரீரத்தை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லிலடங்காத துக்க வியாகுலம் இப்பொழுது உமக்கொன்றும் அவசியமில்லாததினால் அந்த துக்க வியாகுலமெல்லாம் எனக்கு தந்தருளும். என்மேல் வைத்த இரக்கத்தால் உயிர்விட்ட அவரை கண்டு நானும் அவர் மேல் இரக்கத்தால் உயிர்விட கடவேனாக. இயேசுவே, என் உடலை விட்டு இன்னும் உயிர் பிரிய தேவரீர் திருவுளமாகாததினால் என் தோஷ துரோகத்தை கண்டு கூச்சப்பட்டு மனஸ்தாப மிகுதியால் உமது பாதத்தில் விழுந்து இடைவிடாது கண்ணீர் சொரிய அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனஸ்தாப மிகுதியால் அநேக ஆத்மாக்களின் இருதயம் பொடிப்படியாய் நொறுங்கினார் போல என் இருதயமும் நொறுங்கவும் என் கண்கள் இரண்டும் ஓயாமல் கண்ணீர் சொரியும் ஊற்றுகளாயும் என் கண்ணீர் இரத்த கண்ணீராகவும் செய்தருளும். உமது பாடுகளின் மேலுள்ள உருக்கத்தாலும் என் பாவங்களுக்காக படும் மனஸ்தாப மிகுதியினாலும் என் உயிர் பிரிய உமக்கு சம்மதமில்லாவிட்டாலும் என் பாவங்களுக்கு பொறுத்தலாவது கட்டளையிட்டருளும். 1000-10,000 முறை நரகத்திற்கு பாத்திரமான என் பாவங்களை பொறுத்தரல நியாயமில்லை என்றாலும் உமது நன்மைத்தனத்தை மறந்து உம்மை மறிதலித்த ராயப்பெருக்கும் உம்மிடம் பொறுத்தல் கேட்ட நல்ல கள்ளனுக்கும் பாவ பொறுத்தல் கட்டளையிட்டீர் என்கிறதினால் நான் உமது தயை நம்பி என் பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கிறேன். உம்மை வதைத்த கொடிய சத்துர்களுக்காக உமது திவ்ய பிதாவை இறந்து கொண்டதினாலும் உமது கொலைக்காரரில் ஒருவனாகிற எனக்கும் அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்க வேண்டியதல்லோ? என் பாவங்களை பொறுத்தள்ள வேண்டுமென்று உம்மை நான் மன்றாடும் மன்றாட்டு உமது மன்றாட்டின் பலனல்லாமல் என் சத்துவமல்ல என்கிறதினால் உமது மன்றாட்டும் ஒருமிக்க வீண் போகாதபடி நீர் துவங்கினதை நீரே முடித்தருளும். உமது பிதாவானவர் இப்பொழுது உம்மை சகல படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் அதிபதி கர்த்தாவாகவும் சகல ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியஸ்தராகவும் ஸ்தாபித்திருக்கிறதினால் அப்பொழுது நீர் அவரை கேட்டுக்கொண்ட மன்றாட்டை இப்பொழுது நீர்தாமை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறதினால் அப்பொழுது நீர் ஆசைப்பட்டு கேட்ட எங்கள் பாவ பொறுத்தலை இப்பொழுது நீரே எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, நீர் விருத்த சேதனம் செய்து கொண்ட பொழுதும் பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுதும் கற்றூணல் கட்டி அடிபட்ட பொழுதும் முள்முடி தரிக்கப்பட்ட பொழுதும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த உமது வஸ்திரத்தை உரிந்த பொழுதும் உமது கை கால்களில் ஆணி அறைந்த பொழுதும் திருவிழாவை குத்தி திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திரு உதிரத்தை பார்த்து என் பாவங்களையும் இன்னும் மற்றும் உண்டான மனிதருடைய பாவங்களையும் நான் யாருக்காக மன்றாடி வேண்டி இருக்குமோ அவர்களுடைய பாவங்களையும் என் தப்பிதத்தினால் பாவத்தை கட்டி கொண்டவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருளும். எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கிருபையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களை பழிவாங்க கேளாமல் எங்களுக்கு இரக்கம் செய்ய அபயமிடும் உம் இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மன்றாடுகிறோம். எங்கள் துரோகங்களை அளவு கடந்த பேருள்ள உமது இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் கருணையாயிருக்க
மன்றாடுகிறோம். எங்களுக்காக மனு பேசும் திரு இரத்தத்தை கொண்டுதானே தயுள்ள இயேசுவே தயாயிரும் சுவாமி தயாயிரும் என்று அலறி அழுகிறோம். அந்த திரு உதிரத்தில் ஒரு துளி எங்கள் இருதயத்தில் தெளித்தருளும். எங்கள் பாவ தோஷங்களெல்லாம் நிர்மூலமாய் போகும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை பொறுத்தருளினதினால் இத்தனை துரோகங்களை செய்தபின் எங்கள் நன்றி கெட்ட தன்மையை பாராமல் இன்னமும் உமது கிருபையை தானே குறித்து தயை புரிந்தீரென்று நினைத்து உமது மேல் அதிக நன்றி பாராட்டி எங்கள் குற்றங்களுக்காக அதிக மனஸ்தாபப்படுகிறோம். என் நல்ல இயேசுவே, எங்கள் நன்றி கெட்ட தன்மை கரை காணாததாய் இருந்தாலும் உமது நன்மைத்தன்மை அதிலும் கரை காணாத கருணை கடலாய் இருக்கிறது. இயேசுவே, என் பாவ பெருக்கத்தையும் உமது நன்மையின் விசாலத்தையும் நீர் அனுபவித்த வேதனை நோவுகளின் அகோரத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் பொழுது என்னிடத்தில் பிறக்கும் விம்மல் தேம்பல் பெருமூச்சினால் என் இருதயம் வெடித்து நாவடைத்து போகிறது. இனி உமது திருப்பாதத்தை கட்டி அணைத்து கொண்டு இயேசுவே, என் பாவமே, என் கொடுமையே, நன்மையே, சிநேகமே, அன்பே, அன்பே என்று சொல்லுவேன். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.